ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்கோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனான பேஷாப் அப்ளிகேஷனோட ஃபுல் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதுக்கு நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, இதை பற்றின டீட்டெயிலை ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீபெய்ட் வாலெட் கார்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ நார்மலாக நம்ம மொபைல் ரீசார்ஜ், லேண்ட்லைன் ரீசார்ஜ், இன்டர்நெட்டுக்குன்னு தனியாக ரீசார்ஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவோம், கேஸ் பில் பே பண்ணுவோம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பில் பேமெண்ட் பண்ணும்போது நம்மளோட பேங்கோட ஏடிஎம் கார்டுலேருந்து டேரெக்டாக பே பண்ணாலும் சரி, இல்லை கேஷாக கொடுத்தாலும் நமக்கு அதில் எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்காது. பட் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுக்கான பணத்தை லோட் பண்ணி, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வாலெட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட்டில் சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு ப்ரீபெய்ட் கார்டு தான். ஸோ நீங்கள் பணத்தை போட்டு வச்சு இல்லை ஒரு கார்டை லிங்க் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலமாக பில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டில் 5% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட், இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கம்மியான ஆஃபர்ஸ் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பில் பேமெண்ட் பே பண்ணாலும் உங்களுக்கு அதில் 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லா பேமெண்ட்டுக்குமே காமனாக உங்களுக்கு 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஷாப்பிங் சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணி அதுக்கான பில் பேமெண்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சம்டைம் 10% வரைக்கும் கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு சில டைமில் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரியான ஷாப்பிங் சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 250 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லை கிஃப்ட் வவுச்சர் ஜென்ரேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்கு, IRCTC, ரெட் பஸ்ஸில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, ஹோட்டல் புக்கிங், இதெல்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக பண்ணும்போது ஸோ அதில் உங்களுக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர நீங்கள் உங்களோட பேங்கில் உள்ள அந்த ஏடிஎம் கார்டை டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது இது மாதிரி கேஷ்பேக்கோ டிஸ்கவுண்ட்டோ உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை இதில் லோட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், கேஷ்பேக் இது மாதிரி நிறையவே கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக எந்தெந்த பில் பேமெண்ட் எல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலே கொடுத்துருவாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிக்கலாம், கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லேண்ட்லைன் பில் பே பண்ணிக்கலாம், ப்ராட்பேண்டு உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பில் பே பண்ணிக்கலாம், ரெண்டு கொண்டு இது கூட பே பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பே பண்ணுவோம்ல, ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பே பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் எஜுகேஷன் ஃபீ பே பண்ணுறது, டொனேஷன், அப்புறம் LPG, நெக்ஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணுறது, கேபிள் டிவி, அப்புறம் ஹவுஸ் சொசைட்டி, ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிக்கான பில் பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான எல்லா விதமான பில் பேமெண்ட்டையும் நீங்கள் இது மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சம்டைம் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இல்லை அதுக்காக ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்துட்றாங்க. இப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு மொபைலுக்கான ரீசார்ஜ் பண்ணும்போதும் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரீசார்ஜில் உங்களுக்கு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்மள நிறைய பேர் அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ மற்றவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்காது, கேஷ்பேக்கும் கிடைக்காது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பில் பேமெண்ட் பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒர்த்தபுள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டெபிட் கார்டு ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், CVV நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு QR கோடையும் ஸ்கேன் பண்ணி அது
அதுக்கான பில் பேமெண்ட்டை வந்து இது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் போடுற இந்த பேமெண்ட்டை வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த கேஒய்சி வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம், இல்லை UPI ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கான பில் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து லைவாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரிஜிஸ்டர், லாகின் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரிஜிஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ரெஃபரல் கோடு என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து நம்மளோட ரெஃபரல் கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது மாதிரி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ரெஃபரல் கோடு கேட்குற இடத்துல ஸோ இந்த ரெஃபரல் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. MANIK71. ஸோ இந்த ரெஃபரல் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கோட். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதுக்காக ஸோ இந்த ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் இந்த ரெஃபரல் கோடு இந்த 2 என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அதிலே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது வந்து உங்களோட பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அது மாதிரி என்ட்ரு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து விருப்பமாக இருக்குதோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படித்த ஸ்கூல் நேம், இல்லை வந்துட்டு எந்த காலேஜில் நீங்கள் வந்துட்டு டிகிரி முடிச்சிங்க, இல்லை உங்களோட பெட் நேம் என்ன, இல்லை உங்களோட அதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இதில் நிறைய கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரையும் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஆன்சரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து தேவைப்படும். பாஸ்வேர்டு மறந்து போயிருச்சு அப்படின்னாலோ, இல்லை அதை ரீசெட் பண்ணணும் அப்படின்னாலோ இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 டிஜிட்டில் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேம் பாஸ்வேர்டை வந்து கீழே ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது 2யுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி OTPயை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேஷாப் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் கொடுத்ததுமே உங்களுக்கான பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணது உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட டிவைஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸை வந்து வெரிஃபை பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் டிவைஸில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஈஸியாக லாகின் ஆகாது. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணுங்கள், வேண்டாம் அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் அகைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்னோட டிவைஸை வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் டிக் பண்ணி விட்டதுமே வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். எந்த சிம் கார்டு வந்து இதில் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். அந்த சிம் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். அந்த சிம் கார்டு வந்து என்ன கம்பெனி, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் வந்து வெரிஃபை ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட டிவைஸ் வந்து வெரிஃபை ஆயிருச்சு. ஸோ என்னமோ வந்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி டிவைஸ் வெரிஃபிகேஷன் வந்து கேட்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டிவைஸ் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து KYC தான் வந்து பண்ண சொல்லுமே தவிர இதில் கார்டு ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கம்ப்ளீட் KYC அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே வந்து KYC வந்து அப்டேட் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் KYC, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபுல் கேஒய்சி. நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் கேஒய்சி மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாலெட்டில் 10,000க்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாது, 10,000க்கு உள்ளே தான் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஃபுல் கேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் வந்துட்டு லிமிட்டை வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அக்கௌண்ட் ஹோல்டராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ப்ரொசீட் வித் பேசிக் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்டேட் KYC to load and send money அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அப்டேட் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் அப்படின்ற இடத்துல உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர், ஸோ இதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணுற இந்த நேம் வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள், அப்போ தான் வெரிஃபை ஆகும். ஸோ 1 hourல வெரிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரீப்ளை மெசேஜ் வரும். உங்களோட பேன் கார்டு நேமும் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கிற நேமும் சேமாக இருந்ததுன்னா வெரிஃபை ஆகும், இல்லைனா ஃபெயில்டுன்னு வந்துடும். மறுபடியும் நேமை வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அப்டேட்டட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ டன் கொடுத்துருங்க நீங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Payzapp அப்ளிகேஷனை நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெத்தடு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், கேஒய்சியும் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கார்டு இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டெபிட் கார்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கார்டு சிம்பிள் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து ஆட் மணி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 200 rupees வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் வந்துட்டு இதில் வந்து ஒரு 200 ரூபாயோ 100 ரூபாயோ ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இங்கே வந்து மணி லோடு பண்ணிக்கோங்க. இதை லோடு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கார்டு சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மறுபடியும் வந்து இந்த கார்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கார்டு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கார்டோட 16 digit நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயரு, அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் வந்து இந்த கார்டை டச் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடில் சிவிவி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் சைட்டில் வந்து இதை வந்து எனபிள் பண்ணாமல் இருக்கும். ஸோ இதை வந்து எனபிளும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு வந்து நம்ம விசியபிளாக பார்க்குறது. ஸோ இதை தவிர நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு இல்லை. ஒரு வேளை ஃபியூச்சரில் அப்டேட்டட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து இந்த அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது மூலமாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு இல்லை வந்து மொபைல் ரீசார்ஜ் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து கேஷ்பேக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.